வணக்கம். ராகவா செய்திகளுக்காக விஜயகுமார். முக்கிய செய்திகள். சட்டம் சார்ந்த மருத்துவ கருத்தரங்கம் ஜிப்மர் மருத்துவமனையில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். கவிஞர் தமிழ் ஒளியின் 89வது பிறந்த நாள் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் கொண்டாடப்பட்டன. காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் ஒருநாள் யோகா பயிற்சி முகாம். பேராசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர். புரட்டாசி முதல் சனிக்கிழமை விரதம். புதுவையில் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமியை வழிபட்டனர். இனி காணலாம் விரிவான செய்திகளை. ஜிப்மர் மருத்துவமனையில் சட்டம் சார்ந்த மருத்துவ கருத்தரங்கை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் துவக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தென்னிந்திய சட்டம் சார்ந்த மருத்துவ சங்கம் சார்பில் 3 நாள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. ஜிப்மர் கலையரங்கில் இன்று நடந்த துவக்க விழாவுக்கு இயக்குநர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி டாக்டர் AK தாஸ், ஜிப்மர் முதல்வர் டாக்டர் ரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை கவர்னர் இக்பால் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். இதில் குற்றம் சார்ந்து சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் மருத்துவர்கள் சேகரிக்க வேண்டிய விவரங்கள், பிரேத பரிசோதனையில் தடயங்களை எவ்வாறு சேகரிப்பது உள்ளிட்ட சட்டம் சார்ந்த மருத்துவம் குறித்து விரிவாக கூறப்பட்டது. கருத்தரங்கில் தமிழகம், கேரளா, ஆந்திரா மற்றும் புதுவையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். Jipmar, which has made a place for itself in the field of providing writing. கவிஞர் தமிழ் ஒளியின் 89வது பிறந்த நாளையொட்டி புதுவை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை சார்பில் 60 கவிஞர்கள் பங்கு பெற்ற கவிதாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து புதுவை கவிஞர் தமிழ் ஒளியின் 89வது பிறந்தநாள் விழாவை கருவடிக்குப்பம் நியூ பாரிஸ் திருமண நிலையத்தில் நடத்தின. சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அரசு விழாவிற்கு தலைமை தாங்க அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவில் தமிழ் மாமணி நந்திவர்மன், கவிஞர்கள் அரங்கநாதன், தலையாரி, ராவணன், மணிமேகலை குப்புசாமி ஆகியோர் தலைமையில் 60 கவிஞர்கள் பங்கு பெற்ற கவிதாஞ்சலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து குழந்தை இலக்கியம், மாதவி காவியம், கண்ணப்பன் கிளிகள் உள்ளிட்ட தமிழ் ஒலி கவிதைகள் குறித்து கவிஞர்கள் கருத்தரங்கம் நிகழ்த்தினர். கலை பண்பாட்டுத்துறை செயலர் ஸ்ரீகாந்த், தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் பழனியப்பன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன் உட்பட திரளான கவிஞர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை யோகா குறித்த ஒருநாள் யோகா பயிற்சி முகாம் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்றது. லாஸ்பேட்டை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சார்பில் ஒருநாள் யோகா பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. பட்ட மேற்படிப்பு மைய இயக்குநர் கலைமாமணி முனைவர் ராஜன் முகாமிற்கு தலைமை தாங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முதுநிலை மண்டல மேலாளர் கணேஷ் முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் யோகா கலையின் பல்வேறு முத்திரைகள் செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. வங்கியின் கிளை மேலாளர் கிரி, மையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் மோகன்தாஸ், வேதபுரம் அறிவு திருக்கோயில் அரங்காவலர் கணேசன் மற்றும் மையத்தின் உடற்கல்வி இயக்குநர் முத்துராமன் உட்பட பேராசிரியர்கள் பலரும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையொட்டி புதுவையின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன. இந்து மக்கள் ஆண்டு முழுவதும் தங்கள் விருப்பம் போல் உண்டு மகிழ்ந்தாலும் புரட்டாசி மாதத்தில் மட்டும் அசைவ உணவுகளை தவிர்த்து இறைவனை வணங்கி வழிபடுவர். இந்த மாதம் முழுவதும் பெருமாளை வணங்கி பூஜை செய்து வருவர். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று பல்வேறு பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. புதுவை வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஏரிகள் புனரமைப்பு திட்டத்தின் சிறப்பு கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஏரிகள் புனரமைப்பு திட்டத்தின் சிறப்பு கூட்டம் சொக்கநாதன்பேட்டை தமிழ் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஊசுட்டேரி நீர் ஆதார கூட்டமைப்பு தலைவர் ராமமூர்த்தி கூட்டத்திற்கு தலைமை தாங்க முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூட்டத்தை தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் நீர் ஆதாரங்களுக்காக தனி அமைப்பு உருவாக்க வேண்டும்,
தமிழக அரசுடன் தொடர்பு கொண்டு நீர் பங்கீட்டு ஒப்பந்தங்களை புதுப்பித்து தடையின்றி அனைத்து ஏரிகளும் நீர்வரத்தை உறுதி செய்ய வேண்டும். ஏரி சங்கங்களுக்கு பண்ணை அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஏரியின் உபரி நீர் வடிகால் வாய்க்கால்களில் படுகை அணைகள் அமைத்து அதில் தேங்கும் நீரை நிலத்தடி நீர் ஆதாரத்தை செறிவூட்டுவதற்கான வகை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது. ஸ்ரீ பாண்டுரங்க ரக்குமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பில் 1ஆம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா 3 நாள் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரக்குமாயி ஆன்மீக கைங்கரிய சபாவின் சார்பில் 1ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 19ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் ஸ்ரீ செல்வ விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் பிரமுகர் ஏகேடி ஆறுமுகம், சப்தகிரி சிவக்கொழுந்து, இளைஞர் காங்கிரஸ் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சபா கௌரவ தலைவர் செல்வஞான ராமானுஜதாசர் தலைமையில் விழா குழுவினர் செய்திருந்தனர். பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் எலும்பு முறிவு, மூட்டுவலி சம்பந்தப்பட்ட இலவச விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. வசந்தி ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி ஆகியவை இணைந்து பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மூட்டுவலி, எலும்பு முறிவுக்கான இலவச விழிப்புணர்வு முகாம் நடத்தின. வசந்தி ஹாஸ்பிட்டல் இயக்குநர் புரொஃபசர் டாக்டர் கோவர்தன் வரவேற்புரையாற்றிய இந்த முகாமில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினர். ரோட்டரி கிளப் தலைவர் சிவராமச்சந்திரன், செயலர் ஜோஷி, தையல் நாகி உட்பட கல்லூரி மாணவிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.